ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நான் எப்போவுமே தயிர் வெங்காயம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். தயிரில் வெங்காயம் உப்பு போட்டு அந்த மாதிரி பேட்டர்னு. பட் இது நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணினா நல்லா இழுக்குது. அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு என்னென்ன பொருள் பார்த்துக்குங்க. எண்ணெய் பாருங்கள். கருவேப்பிலையும் பச்சை மிளகா பழுத்துருச்சு. அதுக்குன்னு பழுத்தா பச்சை மிளகா சிவப்பு மிளகா ஆகிடாது வாசனைக்கு. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் முதல் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு அப்படியே சடன்னு ஒன்று வெங்காயம் கொஞ்சம் அதை போட்டு வதக்கணும். வதக்கின உடனே இதோட வதக்கிறப்பவே உப்பு, இந்த இடத்துல நான் வைக்கிற பாருங்க, இது உப்புன்னு நினச்சிக்கோங்க. உப்பு வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை லைட்டாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தயிரை அதில் போட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் முதல்ல சொல்லட்டுமா. எண்ணெய் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் என்ன பண்ணணும், வதக்கிக்கணும். வதக்கின பிறகு இது வெங்காயத்தை வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் ஒரு ரொம்ப வதக்குன்னு அதுக்கு ஒரு சொல்லிட்டு கருக்குன்னு இருந்தாலும் பரவாயில்ல. வதக்கிட்டு இது வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதோடு சேர்த்து நம்ம உப்பு சர்க்கரை, அதாவது சௌரியப்படி உப்பு சர்க்கரை போட்டுன்ட்டு சென்னா மசாலா சொல்ல மறந்துட்டு சென்னா மசாலா போட்டு ரெடியாக, அவ்வளோதான் சென்னா மசாலா. ஸோ என்னென்ன பொருள் 1 2 3 உப்பு சர்க்கரை 4 5 6வது சென்னா மசாலா. ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஊற்றிட்டு என்ன பண்ணணும், அப்படி லைட்டாக கலக்கி விட்டு தோட்டுன்னு சாப்பிட்டா அபாரமாக இருக்குது. எங்களுக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள்.